Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போறோங்க. மிஸ் பண்ணாம வரலையும் பாருங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரேவந்த்க்கு பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம். ரேவந்த்க்கு வாங்கினா கண்டிப்பாக விவான் குட்டிக்கும் வாங்கணும். அடம் நான் எனக்கும் வந்து பர்த்டேக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து வரப்போகுது விவானுக்கு இல்லைடா ரேவந்த்க்கு பர்த்டே அப்படின்னா இல்லை விவானுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அவன் ட்ரெஸ்ஸை வாங்கிறதுக்கு கிளம்பிட்டான். ஸோ சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா பெருசு என்ன பண்ணுதோ சிறுசும் அதே தான் பண்ணும். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் பேண்ட்லூம்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்தோம். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் விவானுக்கும் ரேவந்த்க்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம். அண்ட் ரேவந்த் குட்டிக்கு இந்த ஒரு ட்ரெஸ் பாருங்கள், ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி இருக்குல்ல, இது வந்து தனித்தனியாக இருந்தது. ஸோ டாப் தனியாக கீழே பாட்டம் தனியாக ரெண்டுத்தையும் பேரப் பண்ணி இந்த மாதிரி செட்டாக வாங்கி அங்கேயே போட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு விட்டுட்டோம். அண்ட் ரேவந்த்க்கு வந்து இந்த மாதிரி டெனிமில் வந்து ஷர்ட் அண்ட் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜீன் பேண்ட் வாங்கியிருந்தோம். சேம் இதே பேட்டர்ன் இதே கலரில் குட்டிக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ அவனோட பர்த்டே ட்ரெஸ் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. பெருசாக ஒரு பிளானும் கிடையாது. நான் என்னென்ன அடுத்து சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம குக்கீஸில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்காங்க. ஸோ 1500 rupees நீங்கள் குக்கீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 ஃப்ளேவர்ஸ் எதுனாலும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இது 100% வெஜ் குக்கீஸ் தான். இதில் வந்து மைதா, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டால்டா, ஆயிலெலாம் கிடையாது. பியூர் பட்டரில் செய்கிறோம், கோதுமை பேஸில் செய்கிறோம். நிறைய நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மில்லட்டில் குக்கீஸ் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விவான் குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். டிப் டாப்பாக நான் சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு இத்தனைக்கு அரைப்படலில் தான் சைக்கிள் ஓட்டுறான். இருந்தாலும் கிளம்பிட்டான் பாருங்கள். ஸ்கூலுக்கு போகலாமா? எங்கே போனோம்? மால் போகணுமா? சரி போகலாம். இன்றைக்கி ரேவந்த் பர்த்டே. ஸோ காலையில் கோயிலுக்கு போயிட்டு அவனை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. அண்ட் அதே மாதிரி இவ குட்டியும் ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. லீவ் போடுறான் அப்படின்னா லீவ் போடவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு கிளம்புறான். ரேவந்த் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படி அழுவான், போகவே மாட்டான். ஸ்கூல் வெளியிலே உட்காந்துப்பான். மிஸ்லாம் ஃபோன் பண்ணி ரேவந்த் இஸ் நாட் கம்மிங் இன்சைட் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ விவான் குட்டி வந்து ஸ்கூல் லீவ் போட்டால் அழுகுறான். இவன் வந்து நான் சின்ன வயசில் இப்படி தான் இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு லீவுனாலும் நீ அழுவே அப்படின்வாங்க. மைட் பி என்னோட கொஞ்சம் அந்த சாயல் இருக்க போல இருக்குது. அரைப்படலில் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாரு. வாங்கின ஒரு நாளில் கற்றுக்கிட்டான். இந்த அரைப்படல் சைக்கிளே அவர் ஸ்கூலுக்கு கிளம்புறான் பாருங்க. இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 4:30 இருக்குங்க. விவான் குட்டி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு ஓட்டி தூங்கி எழுப்பி இப்போ வந்து ஃப்ரெஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். இவனுக்கு எதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சப்போ ராகி வேஃபல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணலாம். ஸோ அவனையும் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் அவன் கையிலே பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் முடிவு பண்ணியிருந்தேன். குழந்தைங்க எங்கேஜாக இருப்பாங்களான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஃபோனு டேப்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த குக்கிங்லலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பழக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பசங்களுக்கு வந்து குக்கிங் சொல்லிக் கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இல்லையா? அதனால் சரி இன்றைக்கி இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வச்சு அந்த ராகி வேஃபல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கப் வந்து ராகி மாவு, 1/2 கப் வந்து கோதுமை மாவு. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்க கொக்கோ பவுடர் போட்டாலே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களே, சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லா ப்ளஃபியாக வரதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து பேக்கிங் பவுடர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் இது என்ன சொல்லுவாங்க, எலாச்சி பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. எப்போவுமே நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோன்னா அதை வந்து ஸ்வீட்டை வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் பால் பார்த்திங்கன்னா 2 கப்பு பால் நம்மளுக்கு அதை ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் அது ஒரு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. பட் நீங்கள் உங்களுக்கு அந்த நம்ம தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேஃபல்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து விஸ்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். லாஸ்ட் வ்ளாகில் உமா பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கிட்ட கேட்டதுக்கு வந்து இப்போது கொஞ்சம் பரவாயில்ல, பெயின் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. பட் அப்பப்போ அழுகுறா அப்படின்றாங்க. போக போக கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன். போன மாதத்துக்கு இந்த மாதம் எவ்வளோ பெட்டராக இருக்குது. பட் இந்த மாதம் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ பேர் வந்து நீங்கள் உமாக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வைக்கணும். அதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு போக போக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாலை ஊற்றி இது மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிடலாம். அண்ட் விவானுக்கு ரொம்ப ஹாப்பி குக்கிங் பண்ணுறேன் அப்படின்றப்போ ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுறேன். இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு அண்ட் சுகர் கண்டென்ட் சேர்க்கறதுக்காக நாட்டு சர்க்கரை வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இப்போ விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த சுகரில் கொஞ்சம் கரைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்து கரையிறப்போ நல்லா நம்மளுக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்கள்கிட்ட வேஃபல் மேக்கர் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட கொஞ்சம் குட்டி குட்டி அந்த பேன் கேக் மாதிரி போட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். என்கிட்ட குட்டி வேஃபல்
மிஷின் இருக்குது. அது வந்து நான் எப்போவோ வாங்கினது தான். ஒரு 500 to 600 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அது இதுதான் அந்த வேஃபல் மேக்கர் மிஷின். உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து நல்லா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் ஹீட் ஆகிடும். அதில் வந்து பட்டர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு அப்போது அதை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கிறிஸ்பியாகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிக்சிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வேஃபல் ஊற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹைட் பார்த்தல அப்படின்னு சேர் அவரே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து அந்த வேஃபல் ஊற்றுறாரு. இதெல்லாமே வந்து அவனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூலுக்கு போகிறப்போ நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாமே வந்து வீட்லேயும் ட்ரை பண்ணுறான். ஒரு பவுலில் ரைஸ் வச்சு இந்த பவுல்லேருந்து அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கோதுமை பஸ், இதெல்லாமே வந்து அவங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு வீட்லேயும் அதை பண்ணணும் அப்படின்றான். ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. குழந்தை வந்து ப்ரொடக்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறான், கேட்குறான் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 9 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வேஃபல் ரெடி ஆகிடும். சூப்பராக இந்த மாதிரி நல்ல எட்ஜஸ்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து உட்காந்து நாட்டில் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. இது மேலே டாப்பிங் வந்து நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம், இல்லை வந்து மேப்பிள்ஸ் சிரப் போட்டுக்கலாம், ஹனி போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் நுட்டலா இருந்தது. ஸோ அந்த நுட்டலாவை நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங்குக்கு ஒரு ஹெல்த்தியான, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் ஒரு வீட்டில் குட்டீஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி ஹெல்த்தியாகவும் அதே சேம் டைம் நல்லா ஃபேன்ஸியாகவும் இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். நீங்கள் வந்து மறக்காம சேனலில் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். ஸோ விவான் குட்டிக்கு மொத்தம் 2 வேஃபல் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் மிச்ச மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ரேவந்த் வந்தால் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மேலே கொஞ்சம் நெட்டெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தேன். அழகாக 2த்தையும் சாப்பிட்டுட்டான். ஸோ ஈவினிங் ஸ்நாக் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடணும் சொல்லிட்டே இருந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழைங்க, அதனால் வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுறோம் பாருங்கள். செமையாக பவுலிங் பண்ணுறான், போட்டு அடிக்கிறான். அதாவது பேட்டு தவிர எல்லா இடத்துலையும் விழுது. வெளியில் செம்ம மழை. இந்த கிளைமேட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஹாப்பியாக குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாங்க. இப்போ நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கு ரேவந்த்க்கு பர்த்டே, சில திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. நைட் கேக் கட்டிங் வந்து இருக்குது, கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து இருக்கிறது பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்போ இருக்கிற பாத்திரம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் அவனுக்கு வெஜ் ரைஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ பட்டாணி, கார்ன், அப்புறம் மீல் மேக்கர்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அழகாக பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேங்க. நல்லா அது ரொம்ப கம்மி விலைக்கு தான் வந்தது. இது மாதிரி நம்மளுக்கு பீஸ் அண்ட் கார்ன் போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டாணியும் கார்னையும் நான் வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் மாதிரி ஃப்ரோசன் இந்த மாதிரி பட்டாணிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விவான் குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். அவன் ஸ்கூலுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்நாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அது ஹெல்த்தியான ஸ்நாக் தான் கேட்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் மாம்பழம் வாங்கி கட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மக்னா வந்து வாங்கிட்டு வந்து இப்போ இது மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேக்கெட் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து நான் கடாய் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறேன். குழந்தைக்கு கொடுக்குறதுனால நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணுறப்போ நல்ல முறுமுறுவாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் நல்லா சாப்பிடுவான். விவான் குட்டிக்கு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்றான். இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மக்னா இந்த மாதிரி நெய்யில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு விவானுக்கு இது பிடிக்கவே இல்லை. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டோரில் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்தப்போ அவங்க சுத்தமாக பிடிக்கல. அப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ராவாக வாங்கி இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு உப்பு அப்புறம் நெய் மட்டும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தது நல்லா சாப்பிட்றான். ஸோ இது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் தோணுது. எனக்கு ரேவந்தோட பர்த்டே எப்போ வந்தாலும் எனக்கு மைண்டுக்கு வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீடம் டெலிவரி. 2010 ஜூலை 15 வந்து எனக்கு வளகாப்புக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 34 வாரம் நினைக்கிறேன்.
ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எனக்கு வீட்டில் வளகாப்பு மண்டபத்தில் வந்து அதான் மண்டபத்து பக்கத்தில் வீடு மண்டபம் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு எங்கள் மாமியார் கோலம்லாம் போட்டுட்டு வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ நைட்டு கரெக்டாக இந்த ஒரு 10-10:30 மணிக்கோ 11 மணிக்கோ எனக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனதான் என்னோட ஃபைட்டிங் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ரீடம் டெலிவரின்றது வந்து கண்டிப்பாக என் ஃபேமிலியில் எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப யாருக்குமே என்னன்னு சொல்லி க்ளூ கிடையாது. டாக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது ஒன்று தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து தான் வந்து கோஷா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு போன ஒரு 1 ஹவரில் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ குழந்தை வந்து பிறந்துருச்சு கோஷா ஹாஸ்பிட்டலில். பட் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ தான் இருந்தான் ரேவந்த். ஸோ ரொம்ப கஷ்டம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ் இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்காத ஹோப் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எனக்கு கோஷ் ஹாஸ்பிட்டலில் கிடச்சிது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்ல டாக்டர்ஸ். ஸோ பொழைக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக என் கையில் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் நிறைய வந்து நம்ம ஜேர்னி வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து கோஷ் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ என் கூடவே நிறைய டெலிவரி ஆச்சு. அண்ட் என் கூட வந்து அட்மிட் ஆன நிறைய என்ன சொல்கிறது ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு உங்கள் பையன் வந்து ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேன்றான்னு சொல்லுவாங்க. உங்கள் பையன் இப்படி இருக்கான், உங்கள் பையன் வந்து இன்றைக்கி கண்டிஷன் இப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ வந்து அழுவேன் நான். அப்போது என்னோடய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சிஸ்டர் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன சர்ஜரிக்காக அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்காக அவங்களோட குரூப்லாம் வந்து ப்ரே பண்ணாங்க, அங்கேயே ப்ரே பண்ணாங்க. ஸோ அவங்க கிறிஸ்டின் அவங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து ரேவந்த் நல்லாக்குன்னு சொல்லி அத்தனை உள்ளங்கள் அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. அதனால நான் எப்போவுமே குரூப் ப்ரேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா. அது காரணம் என்னென்னா கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு ஹோப்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஹோப் கொடுத்து அதை வந்து நல்லபடியாக என் கையில் கொடுத்ததுக்கு காரணமும் ஒரு குரூப் ப்ரேயர்ஸ் தான் இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த சிஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அழறதை பார்த்து அவங்க வந்து எனக்காக அவங்கள ஃபாதரை வர வச்சு அண்ட் அவங்களோட குரூப்பை வர வச்சு என்னோட பையனுக்காக அங்கேயே ப்ரே பண்ணி நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். நிறைய நல்ல நல்ல மனிதர்களையும் பார்த்துருக்கேன். நிறைய கசப்பான சுற்றி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பனிக்கூடம் உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன்னு சொல்லப்போ என்னோட சொந்தக்காரில் ஒருத்தர் சொல்லியிருக்காராம், என் ஹஸ்பண்ட் சைடு சொந்தக்காரர். அவ்வளோதான், வயிற்ற கழுவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கையில் கொடுத்து அமுச்சிருவாங்க, ஒன்றும் தேராது அப்படின்னாராம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. யாருன்னே தெரியாத ஒரு மனிதர் நம்மளுக்காக ப்ரே பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் நடக்கும், இது வந்து பொழைக்காதுன்னு சொல்லி ஒரு என்ன சொல்ல முத்திரை குத்துறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டியில் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க. நம்ம தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் கூட பாருங்களேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணி நம்ம மேலே தூக்கி விடுவாங்க. தெரிஞ்சவங்க யாருமே ₹1 காசு கொடுத்து வாங்க மாட்டோம். ஃப்ரீயாக ஓசியாக கேட்பான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்களேன் ஓசியிலே கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து கொடு, எனக்கு அனுப்பு, எனக்கு செய்யன்ட்டு. ₹1 காசு கொடுத்து வாங்கணும் மனசே வராது. ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் இவங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கா கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க. நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபேமிலியே இந்த ஃப்ரெண்ட்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த சொந்தக்காரங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சியில் எவ்வளோ தூரம் கூட வருவாங்க தெரியாது. பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற வந்து சில நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ அறிமுகம் இல்லாத மனிதர்கள் கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 o'clock போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ விஷயம் கிட்ட ஆதங்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பர்த்டே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு தாயின் வலி அவ்வளோ இருக்கும் இல்லையா. இப்போ பிரசவ வலியாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி வந்து ஒரு ப்ரீடம் டெலிவரியாக இருக்குன்னா அந்த சப்போர்ட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீடம்னாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து இங்கே அந்த ப்ரீடம் அந்த ஃபேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் அது வந்து ரொம்ப 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 ஒரு ஃப்ரெஜைலான ஒரு ஃபேஸ். அது யாரும் ஹெல்ப்புக்கும் சொல்ல மாட்டாங்க, நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ நான் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணேன். குழந்தை சின்ன அந்த மாதிரி ப்ரீட்டமாக பிறந்துச்சுன்னா எப்படி கேர் பண்ண, டியூ டேட் வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ கேர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அந்த டியூ டேட் வரலையுமே உத்தரவாதம் இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஹெல்த்தியாக விஷயத்தை கொண்டு வரன்றப்ப எனக்கு என்னை நினச்சால ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவுளோட பிளெஸிங்ஸ், என்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட ஒரு வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வளர செய்யும். அந்த மாதிரி உங்களோட வாழ்த்துக்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்னா. அதனால் எப்போவுமே ஒரு கோரிக்கை உங்ககிட்ட வைப்பேன், ஏன்னா உங்களை மாதிரி நல்ல மனிதர்
மனிதர்கள் நான் வந்து என் லைஃப்பில் பார்த்துட்டு கிடையாது. ஒரு வார்த்தையிலையுமே அவ்வளோ ப்ளஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ ப்ரே பண்ணுறீங்க. எத்தனை வந்து சுற்றி நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை வந்து நெகட்டிவாக நம்ம பேசினாலும் எனக்கு தெரியாத முகங்கள் நிறைய பேர் என்னை பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரேயர்ஸ் பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக என்னையும் என் ஃபேமிலியும் அடுத்த லெவலில் கொண்டு போகுன்ற சந்தோஷமும் நம்பிக்கையும் எப்போவுமே எனக்கு உண்டு. ஸோ அந்த ஒரே சேம் சந்தோஷத்தோடு இப்போ கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் இருந்த என் ஹஸ்பண்ட் இப்போ தான் வந்து இங்கே ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் ரேவந்த், ஹாப்பி பர்த்டே டு டியர் விவான், ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ பாடு விவான், இங்கே பாரு, ஹாப்பி பர்த்டே பாடு. நீ கூட அண்ணா கொடு, அண்ணாக்கு எடுத்து கொடு. அண்ணா கொடுக்கமா? நீ கொடுக்குறியா ஃபர்ஸ்ட்? அண்ணா கொடு, அண்ணா கொடுறா. அண்ணா கொடு, இந்தா இந்தா குடு. உனக்கு வேணுமா கேக்கு? கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்தா இது கொடு, கட்டி பிடிச்சுக்க. ஹக்கி கொடு அண்ணாக்கு, ஹக்கி ஹக்கி கொடு. ஹக்கி. ஸ்ரீயா இருமல் வரும், சாப்பிடக்கூடாது. கிரீம் சாப்பிடக்கூடாதுமா. கரெக்டா சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே விவான். சரி போதும், கேக் எடுத்து வச்சுறேன், நாளைக்கு உங்க ஸ்கூல் கொடுத்து விட்றேன். தள்ளு. கிரீம்ல ஐயா சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு. பர்த்டே பை. சிக்கு 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 சிக்கு. ஐயோ அவ்வளோ பெருசு வேணாம். ஐயோ பாரு எவ்வளோ பெருசு. அவ்வளோதான் அவ்வளோதான். போதும் 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 வேஸ்ட் பண்ண. ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த கேக் அழகாக குட்டி குட்டியாக பீஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அவன் ஸ்கூலில் கொடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பான். அண்ட் விவான் குட்டி வந்து ஸ்கூலில் வந்த உடனே கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். அதே மாதிரி எப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்காது. அதை இமீடியட்டாக வந்து நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு அதை பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இல்லை வந்து நீங்கள் அதை அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரியும் பார்த்திங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்க பெரிய இதுவாக உலகத்தில் நீ மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கிறியா இல்லை நீ மட்டும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு ப்ரெக்னென்சிக்குமே ஒரு பொண்ணுக்குமே அது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலான விஷயம் தான். ஸோ அதை யாருக்குமே கம்பேரும் பண்ண முடியாது. நம்ம அதை பற்றி வந்து சேர்த்து வச்சு பேசவும் முடியாது. ஸோ யாராவது ஒருத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு யூனிக்காக அவங்களுக்கான ஒரு விஷயம் தான். அதை நம்ம வந்து என்ன நீ மட்டும்தான் உலகத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, குழந்தை பெற்றுக்க புரிய, மற்றவங்களாம் நாங்கள் பெற்றுக்கலையா, நாங்கள் அந்த காலத்தில் 12 பெற்றுக்கிட்டோம் 16 பெற்றுக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். பட் இந்த காலத்தில் உங்களுக்குன்னு வரது அது தனிப்பட்ட விஷயம் தான். அது நம்ம யாருக்குள்ளேயும் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா காதிலே வாங்கிக்காதீங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியாக கொண்டு போவீங்க, ஹெல்த்தியான பேபி டெலிவரி பண்ணுவீங்க. இல்லை ப்ரெக்னென்சிக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பேபி கூடிய சீக்கிரமாக கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருவார். அதே மாதிரி கேக் கட்டிங் முடிச்சோடனே குழந்தைங்களுக்கு வந்து சுவாமி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண வச்சுட்டு அண்ட் திருநீர் முருகரோட திருநீர் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல நல்ல புத்தி கொடுங்க.